Sheenlac Speciality Coatings, always shining Sheenlac. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடல. அதிமுகவின் வாக்காளர்களும் நிர்வாகிகளும் யாருக்கு வாக்களிப்பாங்க? கட்சியில் உறுப்பினர்களாக இல்லாத பொதுமக்களுடைய வாக்குகள் இருக்கிறது, அதை நாங்கள் தடுக்க முடியாது. ஒரு தகவல் ஆனா ஒண்ணு வருது, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க சொல்லிட்டாங்க ரகசியமா. ஏன்னா அவர் ஏற்கனவே பல தேர்தலில் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். பாமக 21 தேர்தலில், அதுவும் இடைத்தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமையறதுக்கு உறுதுணையா இருந்துச்சு. பிஜேபியோடு கள்ள உறவு வைத்திருக்கிறோம், மறைமுக உறவு வைத்திருக்கிறோம் சொல்லுகிற போது பாமக ஆதரவு கொடுத்துட்டோமா, அந்த குற்றச்சாட்டு உண்மையாயிடும். அதனால அந்த கெட்ட பேரை வாங்கிட்டு நாங்கள் தயாராக இருக்கோம். அதிமுகவினுடைய ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம், முக்கியஸ்தராக இருந்தவர் டிடிவி தினகரன், அவங்கெல்லாம் ஒரு கூட்டணியில் இருக்காங்க. அந்த கூட்டணியின் சார்பில் பாமக போட்டியிடுது. அண்ணாமலை என்ன பேசுறது தெரியுங்களா? ஜூன் 4க்கு பிறகு ஓபிஎஸ் விஸ்வரூபம் எடுப்பார். ஒட்டுமொத்த அதிமுக டிடிவி கைக்கு போய்விடும் சொன்னாரா இல்லையா? எங்க கட்சி அவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறாரு. இனிமேலும் அதனால தான் எங்க தலைமை எங்க பொதுச்செயலர் தெளிவாக சொன்னார். இன்னொரு பக்கம் இப்போ சசிகலாவும் களத்துக்கு வந்துட்டதா சொல்றாங்க. அவங்க களத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? செல்லாத செக்குக்கு வேல்யூ இருக்கா? நாங்களும் வரோம், ஒருங்கிணைந்து இருக்கலாம்னு தான் சொல்றாங்க. சேர்ந்தாவே விவகாரம். கட்டு சோத்தில் பெருச்சாலி வச்சு கட்டுற மாதிரி. 2026 இன்னொரு துருவம். நடிகர் விஜய் சீமான் பேட்டையில் ஒரு குறிப்பிடும் பொழுது விஜயோட பேசியதாகவும் கூட்டணி குறித்தெல்லாம் பேசியிருக்கிறதா சொல்றாரு. 26 வேற வழி இல்லையே. இன்னொரு வியூகம் வைக்கிறாங்க, சீமான் பிளஸ் விஜய் பிளஸ் ஏடிஎம்கே. அதான் நான் சொன்னேன். 2009 நாடாளுமன்ற வேட்பாளராக சேலம் தொகுதியிலே அப்போதைய காங்கிரஸ் மாநில தலைவர் தங்கபாலுவை எதிர்த்து போட்டியிட்ட போது, அதாவது ராமாயணத்திலே ராமருக்கு அணில் உதவுவதைப் போல என்னுடைய வெற்றிக்கு முழு பக்கபலமாக இருந்தது விஜய் ரசிகர். அது அப்பவும் சொன்னேன், ஏப்பா தலைவர் வந்து உத்தரவு கொடுத்துட்டாரு, இல்லை உத்தரவு கொடுத்துட்டாரு. எனவே விஜய் நாளைக்கு எங்களோட சேர்றதுக்கோ சீமான் எங்களோட சேர்றதுக்கோ வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம யாருக்கு ஆதரவு? இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடலை, ரைட். அதிமுகவின் வாக்காளர்களும் நிர்வாகிகளும் யாருக்கு வாக்களிப்பாங்க? அதாவது புறக்கணிப்பு என்று சொன்னாலே எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய ஆதரவாளர்கள் எந்த கட்சிக்கும் வாக்களிக்க மாட்டார்கள், பாய்காட் செய்வார்கள். பாய்காட்? ஆமாம். அதிமுக நிர்வாகிகள் ஆதரவாளர்களும் நிச்சயமாக இல்லை சார். இப்போ வெளிப்படையாக நிர்வாகிகள் நிச்சயமாக பாய்காட் 100% பாய்காட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்வதை போல எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய கட்சியில் உறுப்பினர்களாக இல்லாத பொதுமக்களுடைய வாக்குகள் இருக்கிறது அல்லவா? அவர்கள் வேண்டுமானால் எங்களுடைய இந்த புறக்கணிப்பையும் ஏற்காமல் நிற்கிற வேட்பாளர்களிலே, நிற்கிற கட்சிகளிலே எந்த கட்சிக்கு வாக்களிக்கலாம் என்று ஒருவேளை எங்களுடைய கட்சியில் உறுப்பினர்கள் அல்லாத ஆதரவாளர்கள், கட்சிக்காரர்கள் என்று சொல்ல முடியாது, ஆதரவாளர்கள் ஒருவேளை அவர்கள் விருப்பப்படுகிற வேட்பாளருக்கு கட்சிக்கு வாக்களிக்கலாம். அதை நாங்கள் தடுக்க முடியாது. ஆனால் எங்களுடைய கட்சிக்காரர்கள், எங்களுடைய நிர்வாகிகள், எங்களுடைய கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவர்கள் எங்களுடைய பொதுச் செயலருடைய இந்த புறக்கணிப்பு முடிவை ஏற்று எந்த கட்சிக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். ரைட் சார். இப்போ ஆனால் ஒரு தகவல், இல்லை நோட்டாவுக்கு வாக்களிக்க சொல்கிறீங்களா? இல்லை சார், அதெல்லாம் இப்போ ஒரு தகவல் ஆனால் ஒன்று வருது, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க சொல்லிட்டாங்க ரகசியமா. இல்லை அப்படி இல்லை, நாங்கள் வெளிப்படையாகவே கேட்கலாம். புறக்கணிப்பு என்று நாங்கள் முடிவெடுத்த பிறகு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானு அவர்களும் கேட்கிறார்கள். ஏன்னா அவர் ஏற்கனவே பல தேர்தலில் எங்களுக்கு ஆதரவாக இருந்தவர். அதை உரிமையாகவே அம்மா இல்லை, அதை மறுக்கமல்ல. அம்மா காலத்திலே இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க, இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ பாமக தலைவரே கேட்குறாரு ஆச்சுங்களா. பாமக தலைவர் என்ன சொல்கிறாரு? அதிமுக எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்குறாரு. அதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க கூடா நட்பு பிஜேபியோட சேர்ந்து விட்ட பிறகு, நாங்களே பிஜேபி வெளியே வந்த பிறகு அவரோடு கூட்டு சேர்ந்த கட்சிக்கு எங்களாலே வாக்களிக்க முடியாது. சீமான் அவர்கள் கேட்கிறார், இது வந்து காலம் எடுத்து கேட்கிறார். ஒருவேளை அவர் வந்து எங்களோடு கூட்டணிக்கு விரும்பி எங்களோடு கூட்டணி சேர்க்கிற போது எங்களுடைய முழு ஆதரவு அவருக்கு இருக்கும். அவருடைய முழு ஆதரவை நாங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். எனவே இன்னும் அந்த கூட்டணி கணக்கு இன்னும் அதை ஆரம்பிக்கல சார். பாமக 21 தேர்தலில், அதுவும் இடைத்தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமையறதுக்கு உறுதுணையாக இருந்துச்சு.
ஸோ பாமகக்கு அவங்களே வெளிப்படையாக கேட்கும் பொழுது கூடான பாஜக கூட்டணியில் இருக்குங்கிறதுக்காகவே பாமகக்கு நம்ம இல்லை அதான் இப்போ அரசியலில் வந்து எப்படி விமர்சனம் வருகிறது. நாங்கள் அதாவது பிஜேபியோடு கள்ள உறவு வைத்திருக்கிறோம், மறைமுக உறவு வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போது இப்போ நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் பாமகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டோமா அந்த குற்றச்சாட்டு உண்மையாயிடும். அதனால் அந்த கெட்ட பேரை வாங்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆச்சுங்களா? ஸோ பாஜகவே பாமகவே வேணான்னு சொல்ல வேண்டியதாயிடுது. ஆமாம், பாமக வந்து எங்களோட கூட்டணி சேர்ந்து இப்போ நான் இப்போ சீமானுக்கு கொடுக்குற பதிலே தான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை எந்த காரணத்தால் அவர்கள் பிரிந்தார்களோ அந்த காரணத்தை மீண்டும் மறுபரிசீலனை செய்து எங்களோட கூட்டு சேர்க்கிற போது எங்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு இப்பொழுது இல்லை. பாமக ஆதரவு என்ற அந்த வாய்ப்பு இல்லை. அதையும் தாண்டி இப்போ உங்களுக்கு தெரியாதில்லை, நம்ம பொன்முடி அமைச்சர் பொன்முடி என்ன கேட்குறாரு, எங்களுக்கு தான் அதிமுக இப்போ ஆக்சுவலாக அதிமுக ஓட்டுக்கு சரியான டிமாண்ட் அவரும் சொல்லுகிறார். அதாவது அதிமுக வாக்குகள் நிச்சயமாக எங்களுக்கு தான் விழும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு திராவிட இயக்கத்திலிருந்து வர கட்சிகள், அதாவது அவர்கள் ஏதோ அவர்களுடைய விருப்பத்தை அவருடைய ஆதங்கத்தை அல்லது ஒருவேளை இந்த குழப்புவதற்காகவோ, அதாவது குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிற மாதிரி இப்படி குழப்பி. இல்லை சார், 60,000-70,000 ஓட்டு இருக்குது, நீங்களும் விட்டுட்டு போயிட்டீங்க. இப்போ சிம்பத்தி வேணும்ல. இப்போ நாங்கள் கொள்கை அளவில் அதிமுகவும் திமுகவும் ஒரே கொள்கை கொண்ட கட்சிகள், நிர்வாக அடிப்படையில் வேறு வேறான எதிரெதிர் திசையிலான, தலைமை அடிப்படையில் எதிரெதிர் திசையிலான கட்சிகள். ஸோ ஓட்டு வந்து எங்களுக்கு போடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நாம் தமிழர் கட்சி நான் எத்தனை தடவை ஆதரவு கொடுத்துருக்கேன், எவ்வளோ பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், உரிமையோடு கேட்குறாரு எங்களுக்கு கொடுங்கன்னு. பாமகவும் கேட்குறாங்க, அவங்களும் அவங்களுடைய உரிமையிலேருந்து கடந்த காலங்களில் ஒன்றா இருந்ததன் அடிப்படையில் கேட்குறாங்க. ஏதோ ஒரு பக்கம் மும்முனை போட்டி ஆயிடுச்சு. இல்லை, பொன்முடி சொன்னதை கூட நான் விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறேன். ஆக இந்த இரண்டு கட்சி இல்லைல்ல, எவ்வளோ எப்படி அவர் கேட்குறது தப்பு, அவர் கேட்டாலும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிக்க முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியோ மற்ற கட்சிகளோ எங்களுடைய ஆதரவை கேட்கலாம் என்று சொன்னால் அது வந்து தேர்தல் கூட்டணி அமைக்கிற போது தான் அது சாத்தியப்படுமே ஒழிய இப்பொழுது அப்படி வாய்ப்பு இருப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று தான் நான் கருதுகிறேன். நாம் தமிழர் கட்சியின் இப்போ கள்ளக்குறிச்சி விஷயத்தில் நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறோம். நாம் தமிழர் கட்சி நேரடியாக வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம். ஆதரவு சோல்டாரிட்டி காட்டுறாங்கல்ல. இல்லை அதான் நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விசச்சாராய அந்த மனித இழப்புக்கு உயிரிழப்புக்கு நாங்கள் உண்ணாவிரதம் எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் நடந்தபோது தேமுதிக மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்தார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து ஆதரவு கொடுத்தார்கள். நிச்சயமாக அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கிறோம். ஆனால் கூட்டணி என்று சொல்லுகிற போது அந்த கூட்டணி கணக்கெல்லாம் முடியணும். சும்மா வந்து அவங்களும் ஏற்றுக்கிட்டு நாமளும் ஏற்றுக்கிட்டு அவங்க அரசியலில் ஒரு பாதையில் போயிட்டு நாங்கள் ஒரு பாதையில் போயிட்டு ஆதரவு கேட்டால் எப்படி நாங்கள் அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே ஒரு முதன்மையான கட்சி, அதுவும் சொல்லப்போனால் ஒரு கட்டமைப்புள்ள கட்சி. அப்படி இருந்து கொண்டு ஏதோ கேட்கிறார்களே என்று ஆதரவு கொடுத்து விட்டால் எங்களுடைய அந்த மொராலிட்டியே போயிடும். அதனால் அப்படி வந்து இப்போ இந்த மொராலிட்டி அடிப்படையில் பாருங்களேன், அதிமுகவினுடைய ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம், ஒரு முக்கியஸ்தராக இருந்தவர் டிடிவி தினகரன், பொருளாளராக இருந்தவர். ஸோ இப்போ அவங்கெல்லாம் ஒரு கூட்டணியில் இருக்காங்க. அந்த கூட்டணியின் சார்பில் பாமக போட்டியிடுது. சரி, என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய முதல்வர்கள், நம்முடைய பொருளாளராக இருந்தவங்க, இவங்க ஆதரவு பெற்ற ஒரு கூட்டணி தானே. சரி, நீங்கள் போடும். சரி, ஓபிஎஸ்சியும் டிடிவியும் சொல்கிறீங்க, அவங்க பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காங்க. இப்போ பிஎம்கேவும் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குது. இந்த தேர்தல் நேரத்தில் அந்த பரப்புரையின் போது இந்த மாநில தலைவர் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பேசுனார் தெரியுங்களா? ஜூன் 4க்கு பிறகு, நல்லா குறிச்சிக்கிங்க, ஜூன் 4க்கு பிறகு ஓபிஎஸ் விஸ்வரூபம் எடுப்பார் சொன்னாரா இல்லையா? சொன்னார். அடுத்து ஜூன் 4க்கு பிறகு ஒட்டுமொத்த அதிமுக டிடிவி கைக்கு போய்விடும் சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஆக இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு அதாவது எங்களோடு இல்லாத ஒரு கட்சியோட கூட்டணி சேர்த்து கொண்டு எங்களுடைய ஆதரவை எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம்? நாங்கள் ஆதரவு கொடுப்பது எந்த வகையிலே ஏற்புடையதாக இருக்கும்? மக்கள் எங்களை பற்றி என்ன நினைப்பார்கள்? மக்கள் எங்களை பற்றி என்ன நினைப்பார்கள்? தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். அதாவது 2026 கூட எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நான் பெயரிட்டு சொல்ல விரும்பவில்லை,
எங்கள் தலைமையிலே கூட்டணி அமைத்தால் தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். எங்களை யாரும் டிக்டேட் பண்ணக்கூடாது. அல்லது 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லுகிற தலைவர்களை கொண்ட எந்த கட்சியும் எங்களோடு சேருவதற்கான வாய்ப்பில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிற கட்சி, எங்களுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற கட்சி அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எங்களோடு இதற்கு இந்த 2 நிபந்தனைகளுக்கும் ஒத்துக்கொண்டால்தான் எங்களோடு கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லுவவர்களை நாங்கள் எப்படி ஜீரணித்துக் கொள்ள முடியும்? வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த சிம்பதியிலேயே அந்த பக்கம்லாம் போகாது, டிடிவி ஓபிஎஸ் சிம்பதியிலையும். இல்லை இல்லை நீ சொன்னதுக்காக சொல்ல புரியுது. நீங்கள் அப்படி சொல்கிற ஒரு பிஜேபி தலைவர் எங்கள் கட்சியை அவ்வளவு கேவலப்படுத்தி பேசுகிறாரு, கட்சி காணாமல் போயிடுங்கிறாரு, டிடிவி கைக்கு போயிடுங்கிறார். டிடிவிக்கும் எங்கள் கட்சிக்கு அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எப்படி அதிமுக அவர் கைக்கு போவோம்? ஓபிஎஸ் என்ன விசுவரம் எடுப்பார்? இனிமேலும் அதனால தான் எங்கள் தலைவர் எங்கள் பொதுச்செயலர் தெளிவாக சொன்னார், ஓபிஎஸ்ஸை இணைத்து கொள்வதோ அல்லது டிடிவியை இணைப்பது பற்றி பேசுவதோ அல்லது திருமதி சசிகலாவை பற்றி இணைப்பது பேசுவதோ பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது இப்போ ராமநாதபுரத்தில் நின்றார், ஆனால் கட்சிக்கு இணையிலிருந்து ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஆக எங்களுடைய வேட்பாளரை தோற்கடிப்பதற்கு இரட்டை இலையை எதிர்த்து ஒரு சுயேட்சை சின்னத்திலே போட்டியிட்டு எங்களுடைய வெற்றி வாய்ப்பை கெடுக்கிற ஒரு தனி நபரோடு நாங்கள் எப்படி இந்த இணைப்பு பற்றி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? சார், இன்னொரு பக்கம் இப்போ சசிகலாவும் வந்துட்டாங்கல்ல, மறுபடியும் களத்துக்கு வந்துட்டதாக சொல்கிறாங்க. அவங்க களத்துக்கு என்ன பிரயோஜனம்? செல்லாத செக்குக்கு வேல்யூ இருக்கா? டைம் பார்டு செக், காலாவதியான செக்குக்கு பேங்கில் கொடுத்தா ஏற்றுக்குவாங்களா? இந்த அது வெறும் காகிதம் தான். ஆமாம், அவ்வளோதான். அதுதான், அது மாதிரி தான் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையும். அது முடித்து போன கதை. அது மேலும் அது எப்படி பேட்டி கொடுத்துட்ருக்கலாம்? இல்லை, அதிமுகவில் இன்னும் அவங்களுக்கு விசுவாசமான நபர்கள் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க, ஆதரவாளர்கள் இருப்பாங்க. அவங்க தான் இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ ஓபிஎஸ் ஆதரவர்கள் அவரோட போயிட்டாங்க, திருமதி சசிகலா ஆதரவர்கள் அவரோட போயிட்டாங்க, டிடி இருக்கிறவங்களே கூட இல்லை இனிமேல் இப்போ இங்கெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா தெளிவாக இருக்காங்க. போனவங்க அவ்வளோதான் போயிட்டாங்களுடைய. இனிமேல் இங்கே இருக்கிறவங்க இந்த மூணு பேர்கிட்டையும் இப்போ ஒரு பாசமோ பற்றோ அவங்க ஆதரவோ ஒருங்கிணைந்து தானே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் என் தலைமை கீழே வாங்கன்னு சொல்லி எல்லோரும் ஒன்றா இருக்கலாங்கன்னு தானே சொல்கிறாங்க. அது அதிமுகவுக்கு நல்லது. ஒன்று மட்டும் சொல்கிறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இந்த இரட்டை தலைமை அல்லது கூட்டு தலைமை ஏற்றுக்கொள்ளாத கட்சி இது. யார் இருந்தாலும் சரி, கமாண்டர் ஒருத்தர் தான். எங்களுக்கு கூட்டு தலைமை ஒத்து வராது. இப்போ ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் எங்களுடைய எடப்பாடியார் ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது எவ்வளோ சிக்கல்களை சந்தித்தோம். ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், இவரு இணை ஒருங்கிணைப்பாளர். கட்சிக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, வெளியில் இருந்தது. சரி, அப்படி இருந்த சரி, 2 பேரும் கூட்டு தலைமையாக இருந்து கூட பல சிக்கல்களை சந்தித்தோம். கட்சியே நடத்த முடியவில்லை, அரசியலும் செய்ய முடியலை. ஆக கட்சியும் நடத்த முடியாத, அரசியலும் பண்ண முடியாத அந்தளவுக்கு ஒரு கட்சி போய்கிட்டு இருக்குதுன்னா அதை எப்படி நாங்கள் சமாளிப்பது? அதனால தான் ஒற்றை தலைமை வேண்டும், ஒற்றை தலைமையே எங்களுடைய இயக்கத்திற்கு சரியாக இருக்கும் என்று சொல்லி தான் நாங்கள் ஒற்றை தலைமையாக இருந்து பொதுக்குழு கூடி சேர்த்துக்கு தானே சொல்கிறாங்க. நாங்களும் வரோம், ஒருங்கிணைந்திருக்கலான்னு தானே சொல்கிறாங்க. சேர்ந்தாவே விவகாரம், சேர்ந்தாலே பிரச்சனை தான். அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, இந்த கட்டு சோத்தில் பெருச்சாலி வச்சு கட்டுற மாதிரி வந்தால். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அப்படி சேர்றவங்க ஒரே ஒரு கேள்வி நம்ம ஊடகத்துமாக கேட்குறேன். அதாவது பார்ட்டி பெனிஃபிட்டுக்காக சேர்றதுக்கு விரும்புகிறாங்களா, பர்சனல் பெனிஃபிட்டுக்காக சேர்க்க விரும்புகிறாங்களா? அதை முதல் தெளிவு நீங்கள் சொல்லுங்கள். நான் அவங்களுக்கெல்லாம் கேட்க போகிறதில்ல. அவங்கள சேர்க்கறது பார்ட்டி பெனிஃபிட்டா, பர்சனல் பெனிஃபிட்டா? பார்ட்டிக்கு பெனிஃபிட் இல்லையா? பங்கு போடுறதுக்கு தான் வருவாங்க. இங்கே பதவியை பங்கு போடத்தான் வருவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா,
உனக்கு வந்து புரட்சி தலைவர் அம்மா ஏற்றுக்கிறீங்க, ரெட்டலை ஏற்றுக்கிறீங்க, கட்சி ஏற்றுக்கிறீங்க. இப்போ கட்சி வந்து எடப்பாடியார்கிட்ட இருக்குது, இரட்டைலை சின்னம் எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் ஓட்டு போட்டு போங்க ரெட்டலைக்கு. ஏன் எதிர்த்து நிற்கிறீங்க? ஏன் இந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை இழக்கிற அளவுக்கு நீங்கள் எதிராளிகளுக்கு துணை போகிறீங்க? ஏன் கட்சியில் சேர்ந்து பதவியில் வந்தால் தான் இதுவா? அப்படி இருக்கணுங்கிறது இல்லையே. இரட்டையிலேயே மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் என்று விரும்பினால், புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் என்று விரும்பினால், அந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணாமல் இங்கே சாதாரணமாக அரசியலில் இருக்கிறோம், எலெக்ஷன் வருதா ரெட்டலை ஓட்டு போட்டு போங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லை? அதுதானே கட்சி. இப்போ எத்தனை கோடான கோடி தொண்டர்கள் பதவியிலே இருக்கிறாங்க, பொறுப்புலேயே இருக்காங்க. எலெக்ஷன் வந்தால் ரெட்டலைக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, அது மாதிரி இருந்துட்டு போங்க. நீங்கள் எதிரி நாங்கள் சேர்க்கவே வேண்டாம், நீங்கள் இந்த கட்சி நல்லா இருக்குன்னா வெளியிலேருந்து கூட ஓட்டு போட்டு போங்க. யார் உங்களை தடுக்கிறாங்க? இப்போ ஓட்டு போட்டால் ஓட்டு போடான்னு தடுக்கிறோமா? எங்கள் பொதுச்செயலாளர் தடுக்கிறாரா? இப்போ ஓபிஎஸ் வந்து ரெட்டலைக்கு நாளைக்கு வந்து பட்டனை தட்டினா தட்டக்கூடாதுன்னு சொல்ல போகிறாரு? இல்லை, ஒரு ஓட்டு ப்ளஸ் ஆகுது, ரைட்டு. ஆனால் இங்கே வந்து பதவிக்கு பங்கு போடுறதுக்கு வந்ததுன்னா எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? இல்லை, அவங்க தானே எல்லாரையும் வளர்த்தாங்க, அவங்கள்ட்ட தான் எல்லாருமே பதவிகள் வாங்கினாங்க. அதுதான் இருக்கக்கூடாது. ஒரு தனிநபர் அல்லது ஒரு குடும்பத்தினுடைய பிடியில் இந்த இயக்கம் சிக்கி சீரழியக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அப்போ வந்து அவங்கெல்லாம் ஆதிக்கம் பண்ணியிருக்கலாம். அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்களே, மஞ்சள் பூசி பாட்டி மஞ்சள் பூசினாங்களாம், பேரன் கேட்டானா, என்ன பாட்டி மஞ்சள் பழைய நிலப்படா பேராண்டி அப்படின்ற மாதிரி. புரிதலில் நம்ம சொல்கிற உதாரணம், பாட்டி பழைய நிலப்பட மஞ்சள் பூசிக்கிட்டாங்களாம், பேரன் கேட்டானா, என்ன பாட்டி மஞ்சள் பூசி பழைய நிலப்பட பேராண்டி, அவங்க வயசில் இருந்த நிலப்பட மஞ்சள் பூசிக்கிட்டேன்னு சொல்ல வர்றாங்க. அது மாதிரி பழைய நினைப்பில் இருந்தாலும் இனிமேல் எடுபடாது. கட்சிக்காரெலாம் ரொம்ப விவரமாக இருக்கிறாங்க, யார் பிடியிலையும் சிக்க மாட்டாங்க, சுதந்திரமாக இருக்குன்னு விருப்பப்படுறாங்க. சில பேரை காக்கா பிடிச்சா தான் பதவி, சில பேர் காக்கா பிடிச்சா தான் எம்எல்ஏ சீட்டு, சில பேரை காக்கா பிடிச்சா தான் கட்சியில் நம்ம வந்து இது பண்ண முடியும்லாம் அந்த இது இருக்காது. சில பேர் கூட ஏன் பிடிவாதமாக இருக்கிறார் என்று சொல்வார்கள். அவர் பிடிப்பது பிடிவாதம் அல்ல, கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த இயக்கம் மீண்டும் யார் கையிலோ போய் சிக்கிவிடக்கூடாது என்று அந்த கண்ணோட்டத்தோடு இருக்க, அது பிடிவாதமாக மற்றவர்களுக்கு தெரிகிறது. சார், 2026 இன்னொரு முனை, இன்னொரு துருவம், நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 26 தான் களமிறங்குவன்னு சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் கள்ளக்குறிச்சி இந்த நிகழ்வுக்கு அவரும் நேரில் போய் பார்த்துட்டு வந்தார், அறிக்கை விட்டுருந்தார். ஸோ அவருடைய இந்த பிரவேசத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு சிறந்த நடிகர், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியலே இப்பொழுது கால் எடுத்து வைக்கிறார். அதை நாங்கள் யாரும், அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை. அதாவது சினிமா துறையிலே இருந்து பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி எப்படி மக்கள் சேவை செய்தோமோ அதே போல் அரசியலுக்கு வந்தால் இன்னும் கூடுதலாக செய்யலாம் என்ற எண்ணத்தோடு கூட வரலாம். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே, அது சினிமா நடிகராக இருந்தாலும் சரி, அது ஒரு மற்ற தலைவர்களாக கட்சி ஆரம்பிக்கிற தலைவர்களாக சரி, எடுத்த எடுப்பிலே ஆட்சியை பிடித்து விடலாம், கட்சியை உடனடியாக வளர்க்கலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக அதில் அவர்கள் வெற்றி பெற முடியாது. காரணம், மிகப்பெரிய நடிகர் விஜயை கூட ஏற்றுக்கொள்வார். சிவாஜி கட்சி ஆரம்பித்தார், என்னானது? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சார். அது வேற. அவர் அதாவது நடிக்கிற காலத்திலேயே அரசியல்வாதி ஆகிவிட்டார். ஆனால் இவர் நடிகராக இருந்து அரசியலுக்கு நுழைக்கிறார்கள். அவரை பொறுத்தவரை அரசியலும் சினிமா துறையும் சமமாக அந்த அனுபவம் இருக்கிறது. இப்போ எங்களுக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கூட அவராக ஒரு கட்சி ஆரம்பிக்கலை, புரட்சித் தலைவர் ஆரம்பித்த கட்சிக்கு, வளர்த்த கட்சிக்கு ஒரு பாதுகாவலராக இருந்தார். அவர் கூட தனி கட்சி ஆரம்பித்து பெருமை சேர்க்கவில்லை, போலி சேர்த்து கொள்ளவில்லை. ஆக சிவாஜி எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து வந்து அரசியல் இது கலைத்துறை வாரிசு என்று பாக்கியராஜ் சொன்னார், அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதேமாதிரி பல நடிகர்கள், இப்போ சரத்குமார் ஆரம்பித்தார். அதே மாதிரி இவர் ஆரம்பிக்கிட்டு, விஜய் ஆரம்பிக்கிறத பற்றி நமக்கு இல்லை. ஆனால் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அந்த கட்டுமானம், அந்த கட்டுமானத்தை அமைப்பதற்கு பல ஆண்டு காலம் ஆகும். அது உடனடியாக இது பண்ண முடியாது. எனவே அவர் 2006
அரசியலுக்கு நுழைகிறார், தேர்தலில் நுழைகிறார் என்று சொன்னால் அந்த முதல் தேர்தலில் அவர் எதையும் சாதித்து விட முடியாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் தன்னை படிப்படியாக வளர்த்து கொள்ளலாம், அவ்வளவுதான். காரணம் கட்டமைப்பு வேண்டும். இப்போ ஒன்றும் வேண்டாம். நான் வந்து அவரை குறைச்சி மதிப்பிடுறதுக்காக சொல்லலை. இப்போ ஒருங்கிணைப்பாளர் சீமானாகட்டும் அல்லது அவராகட்டும், சீமான் கூட இப்போ கட்சி ஆரம்பித்து பல ஆண்டுகள் ஆரம்பித்து இப்போ ஓரளவுக்கு அங்கங்கே கட்டமைப்பு இருக்குது அவருக்கு. இன்னும் அவருக்கே எல்லா தொகுதியிலும் பூத்தில் உட்கார்றதுக்கு ஏஜெண்ட் இல்லாத அளவுக்கு இருக்குது. நாம் தமிழருக்கு இவ்வளவு சிரமப்பட்டு கட்சியை வளர்த்த அவருக்கே இந்த நிலை. அப்போ 2026 புதுசாக அப்போ தான் அரசியலுக்குள்ள இவர் எந்த பூத்துக்கு எந்த ஏஜெண்ட்டை போடுவார்? ரசிகர் மன்றம் இருக்குல்ல, ரசிகர் மன்றம்னா அதுதான் சொல்கிறேன். டிக்கெட் வாங்குறதுக்கு வேணும் முந்தி போய் கூட்டத்தில் நெருக்கி வச்சு ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னா பலன் பெறக்கூடிய இல்லை வரட்டும். அவர் பெரிய அரசியலில் சாதிக்கிட்டு நான் வேண்டாம்னு சொல்ல, அவர் நான் குறைச்ச மதிப்பிடல, நீங்கள் தப்பாகவும் எடுத்துக்கூடாது. ஆனால் உடனடியாக வந்து இப்போ ஆட்சியை பிடிச்சிடலான்னு நினச்சா அது பலனளிக்காது. இப்படி கட்டமைப்பை நீங்கள் கட்டமைப்பு ரசிகர்கள் தான் சொல்கிறாரு. இன்னமும் நேற்று இப்போ இதில் இந்த மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தது கூட அப்படியே மழுப்பு தான் பேசுகிறார் ஒழிய இதை இப்போ நீங்கள் கூட சொல்லி ரசிகர்கள் இருக்காங்கன்னு. ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவருடைய நடிப்பை பார்த்து ரசிக்கிறார்கள், அவருடைய படத்தை பார்த்து ரசிக்கிறார்கள், மக்கள் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரசிகர்களுக்கு தேர்தல் அனுபவம் இல்லை. அதுதான் நான் சொல்ல வர்றேன். தேர்தல் வேலை செய்த அனுபவம் இல்லை. அதான் நான் சொல்கிறேன். ஒரு பூத்துக்கு ஏஜெண்டாக போட்டால் அந்த ஏஜென்டினுடைய பணி என்னன்னு கூட தெரியாது. அதுக்கெல்லாம் அந்த 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 கட்டமைப்பை உருவாக்குவதற்கு, அந்த தேர்தல் அனுபவத்தை பெறுவதற்கு பல ஆண்டு காலமாகும். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாவது வேண்டும். சரி, 2 கட்சி பெரிய கட்சிகள்லையும் பணி செஞ்சவங்க போயிட்டாங்கன்னா கொஞ்சம் பேர் இருந்தாலும் நிர்வாகிகள் போய் என்ன பண்ணுறது? அடிப்பட்ட தொண்டன், அடிப்பட்ட பூத்து லெவல் வரைக்கும் போகணும். தேசிய கட்சிங்கிற பிஜேபிக்கு அந்த நிலைமைன்னு இருக்குது. பூத்தில் ஏஜென்ட் போட முடியாத நிலைமை. இன்னும் சீமானே வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. வேட்பாளர் நிறுத்திடுறாரு, அது 50% பெண்களுக்குன்னு ஒதுக்கப்படுறாரு. அது கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும், கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். 50%ல் ஜென்ஸு 234 தொகுதியிலையும் பாதி பெண்கள் பாதி நிறுத்திடலாம். ஆனால் ஃபீல்டில் அந்த வாக்குகளை சேகரிப்பதற்கான அந்த அந்த இது தொண்டர்களுக்கு இன்னும் அங்கே அந்த கட்சியிலையும் இல்லை. பிஜேபிக்கே இல்லை, தேசிய கட்சிங்கிறாங்க, இன்னும் பிஜேபிக்கே பூத் ஏஜென்ட்டுக்கு ஆள் இல்லை. அதனால் அவர் வரட்டும், விஜய் வரட்டும். அவர் யாரோட சேர போகிறாரோ. சீமான் பேட்டையில் ஒரு குறிப்பிடும் பொழுது விஜயோட பேசியதாகவும் கூட்டணி குறித்தெல்லாம் பேசியிருக்கிறதா சொல்கிறாரு. 26 வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இப்போ வேறு வழி இல்லையே. இப்போ எடுத்தெடுப்புக்கு ஒரு தேர்தலை வந்து 214 தொகுதி கேண்டிடேட் போட்டு சமாளிக்கிறது முடியாது. அவங்க ஒரு கட்சியோடு கூட்டணி அமைத்து அந்த கட்சியினுடைய உதவியோடு ஒரு 50 சீட்டோ அல்லது 30 சீட்டோ வாங்கி வேட்பாளரை நிறுத்தி ஒரு காம்பேக்டாக ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே ஒரு கட்சியை வளர்த்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனாலும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாரோட யார் சேர்றாங்கிறது காலம்தான் நிர்ணயிக்கணும். இப்போ இன்னொரு வியூகம் வைக்கிறாங்க, சீமான் ப்ளஸ் விஜய் ப்ளஸ் ஏடிஎம்கே. அதான் நான் சொல்கிறேன், 2 கண்டிஷன் சொல்கிறேன் இல்லைங்களா? இந்த 2 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டால். எந்த 2 நிபந்தனை சார்? அதான் சொல்கிறேன், நிபந்தனை சொல்லலை உங்களுக்கு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர், முதலமைச்சர் வேட்பாளர், இதை ஏற்றுக்கொள்பவர்கள் எங்களோடு தாராளமாக சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ விஜய் என்ன, இப்போ இன்னும் சொல்லப்போனால் நான் 2009 நான் வந்து வேட்பாளராக அம்மா வந்து என்னை நாடாளுமன்ற மக்களவை சபைக்கு வேட்பாளராக நிறுத்துகிறாங்க. நாடாளுமன்ற வேட்பாளராக சேலம் தொகுதியிலே அப்போதைய காங்கிரஸ் மாநில தலைவர் தங்கபாலுவை எதிர்த்து போட்டியிட்ட போது என்னுடைய வெற்றிக்கு, அதாவது ராமாயணத்திலே ராமருக்கு அணில் உதவுவதைப் போல என்னுடைய வெற்றிக்கு முழு பக்கபலமாக இருந்தவர்கள் விஜய் ரசிகர்கள். ஆமாம், அப்போவே எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க. அது அப்பவும் சொன்னேன், ஏப்பா உங்கள் தலைவர் வந்து உத்தரவு கொடுத்துட்டாரு, இல்லை உத்தரவு கொடுத்துட்டாரு, உங்களுக்கு முழு ஆதரவு ரொம்ப சுறுசுறுப்பாக செஞ்சாங்க எல்லா இளைஞர்கள். 2009 நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னால் அதற்கு அவருடைய பங்கும் இருக்கிறது, விஜய் ரசிகர்களின் நிச்சயமாக. எனவே விஜய் நாளைக்கு எங்களோட சேர்றதுக்கோ சீமான் எங்களோட சேர்றதுக்கோ வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக நாங்கள் வந்து
இருகரங்கூப்பி வரவேற்போம். பாருங்க 2009லயே ஒரு எம்பி ஆகிறதுக்கு வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ இப்போ நான் அதை இன்னும் கொஞ்சம் மறுக்க மாட்டேன். வளர்ந்துருப்பாங்க. இன்னமும் அந்த ரசிகர்களோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியிலே அப்போ அந்த மாவட்ட ரசிகர் மன்ற செயலாளர் தலைவர் அப்படியே ஒரு ஆர்கனைஸ் பண்ணார். தனியாக ஒரு ஊர்வலமே நடத்தி காட்டினாங்க எனக்காக. அந்த அளவுக்குலாம் செஞ்சாங்க. அதனால் வந்து அவங்க வரக்கூடாது, அவங்க சேரக்கூடாது. அதாவது எங்களோடு ஒத்த கருத்துடையவர்கள், எங்களுடைய இயக்கத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் யார் சேர்ந்தாலும் சீமான் சேரலாம். அவர் வந்து அந்த எங்களுடைய அந்த பாரம்பரியம் இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய சொல்லின் செல்வர் காளிமுத்துடைய மருமகனார். அந்த இதில் எனக்கு எங்களுக்கு விருப்பம். அவர் வரத்தை பற்றி இல்லை. அவர் இந்த திராவிட மைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உணர்வு உள்ளவர். எங்கே சார் திராவிடத்தை தான் அவர் எதிர்க்கிறாரு. திராவிட ஒட்டுமொத்த திராவிடத்தை அவர் இயக்கலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த எங்களுக்கு என்ன சில கொள்கைகள் இருக்கோ அந்த கொள்கையில் உடன்பாடு உடையவர். அரசியல் ரீதியாக திராவிட கட்சிகள் சொல்லுவார். குறிப்பிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் ஏன் எங்கள் ஆதரவை கேட்குறாரு அவர்? இப்போ நாங்கள் வேண்டாத நபர்களாக இருந்தால், வேண்டாத கட்சியாக இருந்தால் அவர் பொதுவில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லுவார் ஒழிய எங்களை குறிப்பிட்ட அதிமுகவுக்கு நான் எதிரானவன்லாம் சொல்லலை. அப்படின்னா அந்த அவர் ஆதரவே கேட்டிருக்க மாட்டார் விக்கிரவாண்டி தேர்தலில். அதனால் அவர் எங்கள் பல கொள்கைகளில் அவர் உடன்பாடு கொண்டவர். அதனால் ஒன்றும் இது பண்ணல. அதே மாதிரி விஜய் வந்து ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும், ஒரு மக்கள் சேவை செய்யணும், அதை அரசியல் ரீதியாக செய்யணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு நல்ல எண்ணத்தோடு வருவரை நம்ம குறை சொல்ல முடியாது. அப்படி வந்து இதில் வந்து சப்போஸ் திமுகவா அதிமுகவா, திமுகவோட அதிமுக பரவாயில்லை, நம்ம அவங்களோடு இணைந்து தேர்தலை சந்தித்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் வந்தால் வேறு நோ அதர் சான்ஸ் எங்ககிட்ட சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் அமைச்ச மாதிரி. அப்போ அதான் அரசியலில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அந்த நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கணும். அவங்க செலெக்ஷன் யாரை பண்ணுறாங்கிறது முக்கியம். இல்லை தனிச்சே போட்டி போட்டால் அது அவருடைய விருப்பம். நமக்கு இங்கே திமுக கூட்டணியில் இருந்து ஆமாம், அதாவது தெளிவாக சொல்லிட்டேன், திமுக கூட்டணி நிச்சயமாக சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் எங்களுடைய கூட்டணி பலப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது காலம் பதில் சொல்லும். 26 தேர்தலில் தான் பார்ப்பேன். நன்றி சார், உங்களுடைய நினைவு நீங்கள் பண்ணுறது ஓகே. நன்றி. ஷீன் லாக் ஸ்பெஷாலிட்டி கோட்டிங்ஸ், ஆல்வேஸ் ஷைனிங். ஷீன் லாக். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய்.